நெப்போலியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு பிரபல நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய மகன் தனுஷுக்காக தான் தன்னுடைய அமைச்சர் பதவியும் சரி, அதே போல் தன்னுடைய சினிமா வாழ்க்கையும் சரி விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருந்த எல்லா சொத்தையுமே அவர் விற்று தன்னுடைய மகனுக்காக அமெரிக்காவிற்கு போயிருந்தார். அந்த சூழலில் அவருடைய உடல்நிலை எப்படியாவது சரியாகணும் அப்படின்னு ரொம்பவே மனம் தவித்தார் நெப்போலியன் அவர்கள். அதையெல்லாம் தாண்டி நல்ல உரிய சிகிச்சை கொடுக்கணும், அது அமெரிக்காவில் தான் முடியும் அப்படின்றது தெரிஞ்சு தான் குடும்பத்தோடு அங்கே அவர் இடம்பெயர்ந்தார். அங்கே போய் நிறைய ஐடி கம்பெனி இப்போ நிறுவியிருக்காரு. அதே போல் விவசாயம் பண்ணிட்டு வராரு அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த சூழலில் சமீபத்தில் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சில பிரபலங்களை கூப்பிட்டு விருந்து வச்சுருக்காரு. அப்போ அங்கே அக்ஷயா இல்லையே, எங்கே போனாங்க அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் என்ன ஆச்சு, எதற்காக இப்போது அக்ஷயா அவர்கள் அந்த வீடியோவில் இல்லை, புகைப்படங்களில் இல்லை அப்படின்னு இப்போ மிகப்பெரிய அளவில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஒரு பிரபலம். நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக ஜப்பானில் திருமணம் பண்ணி வச்சார். தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தேடின போது தான் அக்ஷயா அப்படின்ற பெண்மணி கிடைச்சாங்க. முதல்ல நீங்கள் பேசி பழகுங்க, அதற்கப்புறமாக நம்ம திருமணம் பற்றி பேசலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இருவருமே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பேசி பழகியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தனுஷ் அவர்கள் அக்ஷயா கிட்ட திருமணம் பண்ணிக்க சம்மதமானே கேட்டாராம். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, இருவருமே சம்மதம் சொல்ல அப்புறம் இரு வீட்டில் பேசி பெரியோர்கள் முன்னிலையில் ஜப்பானில் திருமணம் நடந்தது. அதற்கு காரணம் தனுஷ் அவர்களுக்கு ஜப்பான் சூழ்நிலை, அதாவது அந்த கிளைமேட்டு, அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப அமைதியாக இருக்குமா. அதனால தான் அமெரிக்காவில் இருந்தாலும் தன்னுடைய மகனுக்காக ஜப்பானில் போய் திருமணம் பண்ணி வச்சார். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு தேவையான அத்தனை வசதிகளையுமே, படிக்கட்டில் ஏற முடியாது அப்படின்றதுனால அதற்கேற்ற மாதிரியாக ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே அவர் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கிறார். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, இருவருக்குமே திருமணமானதுக்கு அப்புறமாக இப்போ அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்றதுனால அக்ஷயா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்களாம். இந்த சூழலில் தனுஷுக்கு கோபி சுதாகர் அவர்களை ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா பரிதாபங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பார்க்கணுன்னு விரும்பியிருக்காரு. அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக கோபி சுதாகர் இருவருமே வரதுனால அங்கே போய் நேரடியாகவே பார்த்து பேசி தனுஷுடைய நிலைமை பற்றி சொல்லி அவர் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. உடனே அவர்கள் இருவரையுமே வரவழைச்சு வீட்டில் விருந்து கொடுத்துருக்கிறார் நெப்போலியன் அவர்கள். அப்போ எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் அவர் பகிர்ந்திருக்கிறார். அதை பார்த்துட்டு எல்லோருமே அக்ஷயாவை காணா அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அப்பா அம்மா பார்க்குறதுக்காக அக்ஷயா அவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அக்ஷயா அவர்களினுடைய ஒரு மனம் எவ்வளவு பெரிய மனம், எவ்வளவு அவங்க ஒரு யதார்த்தமாக நடந்துக்கக்கூடியவங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். பிரபல சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான் இந்த விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு பக்கம் இருக்குது. சமீபத்தில் பிரபல நடிகையான மிர்னால் தாகூர் அவர்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் தனுஷ் அவர்கள் கலந்துக்கிட்டார். அதை பார்த்துட்டு அவருடைய கையை பிடிச்சி ஏதோ பேசுகிறாங்க, 2 பேரும் டேட்டிங்கில் இருக்காங்க, வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தனுஷ் மற்றும் மிர்னால் தாகூரினுடைய வயது வித்தியாசம் என்ன அப்படின்றத பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் தனுஷ் இப்போது தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தி உள்பட பிற மொழி படங்கள் நடிச்சு வராரு. அடிக்கடி மும்பைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் முன்னாள் கணவரான இவர் யாத்ரா லிங்கா என்ற 2 பிள்ளைகளுக்கும் தந்தை. இந்த நிலையில் தான் சமீபத்தில் ஒரு நடிகையின் பார்ட்டி மிகப்பெரிய அளவில் அவர் கலந்துக்கிட்டதுனால அதே போல் பட விழாக்களுக்கும் போய் வராராம். இது குறித்து அரசியல் பிரச்சலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகை வேறு யாரும் கிடையாது, மிர்னால் தாகூர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிர்னால் தாகூர் இப்போ தான் திரையுலகிற்கு வந்த நடிகைன்றதுனால அவங்களுடைய வயதில் ரொம்ப குறைந்த நடிகை அப்படின்னும் ரசிகர்கள் நினச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் தனுஷ் பல வருடங்களாக திரையுலகில் இருக்கிறதுனால அவர் வயதில் ரொம்ப பெரியவர்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே தனுஷ் டீனேஜில் இருக்கும்போது நடிக்க வந்துட்டார். 22 வயதிலேயே இவருக்கு திருமணமும் நடந்துருச்சு. தனுஷ் ஜூலை 28, 1983 பிறந்திருக்காரு. அதே போல் நடிகை மிர்னால் தாகூர் ஆகஸ்ட் 1, 1992 ஆண்டில் பிறந்திருக்கிறாங்க. இதை வைத்து பார்க்கும்பொழுது தனுஷிற்கு 42 வயதாகுது. அதே போல் மிர்னால் தாகூருக்கு 33 வயதாகுது. இருவருக்குமே இடையே கிட்டத்தட்ட 9 வயது இடைவெளி இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மிர்னால் தாகூரும் தனுஷும் டேட்டிங் செய்து வர்றது உறுதியாகலை. ஏன்னா இருவருமே அதை பற்றி எதுவுமே பேசலை. அதே சமயத்தில் இதை இவர்கள் மறக்கவும் இல்லை. போதாக்குறைக்கு மிர்னால் தாகூர் தனுஷின் இட்லி கடை படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடலை பாடி சமீபத்தில் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. தற்போது தனுஷின் 2 சகோதரிகளையும் சமூக வலைதளங்கள், அதாவது இன்ஸ்டாவில் ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம். இதை வச்சு பார்க்கும்போது மிர்னால் தாகூர் தனுஷுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. தனுஷும் அவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யாவும் தங்களின் 2 மகன்களையும் சேர்ந்தே பார்த்துக் கொள்கிறாங்க. சமீபத்தில் தங்களின் மூத்த மகனின் பள்ளி இறுதி விழாவிற்கு கூட இருவரும் சேர்ந்து வந்திருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. என்ன ஆக போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.